மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி எங்க ராசிக்குள்ளாரையே வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்தா என்ன, இல்லை இனிமே வந்தா என்ன? ஆல்ரெடி தான் ஃபுல்லா அடி வாங்கியாச்சு. எங்க அடி வாங்கினோம், எப்போ வாங்கினோம், எப்படி வாங்கினோம், எங்களை யார் அடிச்சா, எங்களை யார் தண்டிச்சா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியவில்லை. 12ஆம் இடம் சொல்றதே விரயஸ்தானம்னு தானே சொல்றாங்க. அப்போ மேலும் எங்களுக்கு விரயம் நஷ்டம் ஏற்படுமா? நாங்கள் தான் டோட்டலாக எல்லா அடியும் வாங்கி பழகிட்டோமே, அடி வாங்கி மரத்து போயிடுச்சே அப்படின்னு சொன்னால், 12ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் பொதுவாக விரயத்தையும் செலவையும் கொடுக்கும். அப்படின்னாலும் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இப்போ இந்த இடத்துல குருங்கிறது வேற யாருமே இல்லை, உங்கள் ராசியாதிபதி. அப்போ நீங்கள் தான். இப்போ நீங்கள் 12ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களா அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வை சமசப்தம பார்வையால் பார்க்குறீங்க. எப்படியாவது அந்த தொழிலில் வெற்றி பெறணும், எப்படியாவது அதில் அபிவிருத்தி அடையணும், பூரணத்துவம் அடையணும், இழந்ததை, விட்டதை, தொலைத்ததை எப்படியாவது மீண்டும் பெறணும். ஒரு கடன் வாங்கி நம்ம கடன் அடைக்கக்கூடாது, தொழில் மூலமாக சம்பாதித்துத்தான் அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பீர்கள். இப்போ சுக்கிரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு ஒளி கிரகம், ஈர்ப்பு கிரகம், அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய கிரகம். ராசியில் உச்சம். சுக்கிரன் உச்சம்னாவே நிறைய சேட்டைகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், காதல், லவ் இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் மைண்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். நம்ம யார் அடித்தார்கள், ஏன் அடி வாங்கினோங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை நீங்கள் யாரையும் கண்டிக்க மாட்டீர்கள், தண்டிக்க மாட்டீர்கள், அல்ல மற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனைகளை கொடுக்கக்கூடிய நீதிபதி, கணக்கை தீர்ப்பதற்கு உங்களுடைய ராசியில் அமருகிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை. வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. இப்போ மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் 7.5 சனி நடு 2 வந்துருச்சுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி எங்க ராசிக்குள்ளாரையே வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்தா என்ன, இல்லை இனிமே வந்தா என்ன? ஆல்ரெடி தான் ஃபுல்லா அடி வாங்கியாச்சு. எங்க அடி வாங்கினோம், எப்போ வாங்கினோம், எப்படி வாங்கினோம், எங்களை யார் அடிச்சா, எங்களை யார் தண்டிச்சா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியவில்லை. நடுவுல இந்த கிரகங்கள் எல்லாம் 10, 11ஆம் வீட்டுக்கு வந்தபோது ஓரளவுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் வெற்றிகளும் வந்தாலும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்துக்கு கூட்டமா ஒரு 4 கிரகம் வரப்போகிறது. அப்போ எங்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் அங்கு வரப்போகிறது. 12ஆம் இடம் சொல்றதே விரயஸ்தானம்னு தானே சொல்றாங்க. அப்போ மேலும் எங்களுக்கு விரயம் நஷ்டம் ஏற்படுமா?
நாங்கள் தான் டோட்டலாக எல்லா அடியும் வாங்கி பழகிட்டோமே, அடி வாங்கி மரத்து போயிடுச்சே அப்படின்னு சொன்னால், 12ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் பொதுவாக விரயத்தையும் செலவையும் கொடுக்கும். அப்படின்னாலும் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இப்போ இந்த இடத்துல குருங்கிறது வேற யாருமே இல்லை, உங்கள் ராசியாதிபதி. அப்போ நீங்கள் தான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா வக்ரமாக இருக்கிறீங்க, எதிர்மறையாக இருக்கிறீங்க. ஒரு விஷயமும், ஒரு தவறும், ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் விரயஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்ப்பதால், குறிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், இல்லைன்னா உங்களுடைய கடன் கொடுத்தவர், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய இடம், பூமி, வாக்கு, தனம், வாய்ப்புகள், இதில் எந்த ரூபத்திலும் உங்களுக்கு விரயமோ செலவோ வராமல் நீங்களே உங்களை பார்த்து கொள்வீர்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு குரு பார்வை, அதாவது உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. இந்த வரக்கூடிய விரயத்தை, செலவை, நஷ்டத்தை, கஷ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உங்க பார்வையில், உங்களுடைய உணர்தலில், உங்களுடைய புரிதலில் இருக்கிறது அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் 12ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களா அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வை சமசப்தம பார்வையால் பார்க்குறீங்க. எப்படியாவது அந்த தொழிலில் வெற்றி பெறணும், எப்படியாவது அதில் அபிவிருத்தி அடையணும், பூரணத்துவம் அடையணும், இழந்ததை, விட்டதை, தொலைத்ததை எப்படியாவது மீண்டும் பெறணும். ஒரு கடன் வாங்கி நம்ம கடன் அடைக்கக்கூடாது, தொழில் மூலமாக சம்பாதித்துத்தான் அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். அப்போ வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வந்து சுக்கிரன் உச்சமடைகிறார். இப்போ சுக்கிரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு ஒளி கிரகம், ஈர்ப்பு கிரகம், அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் ராசியில் உச்சம். சுக்கிரன் உச்சம்னாவே நிறைய சேட்டைகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், காதல், லவ் இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் மைண்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். நம்ம யார் அடித்தார்கள், ஏன் அடி வாங்கினோம்ங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் உச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் நீங்க போற இடத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்பு. நம்பி நம்ம இந்த வேலையை கொடுக்கலாம், இந்த நபர் பளிச்சுன்னு இருக்கிறாரு, நன்றாக வேலைகள் செய்யக்கூடிய நபர், அவருடைய கெட்ட நேரம் அவர் இது நாள் வரை அனுபவித்தார், இனி அவர் ஜெயிப்பார், ஜொலிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் த லுக் அப்படிங்கிறதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் உங்களை கண்டிப்பாரா, தண்டிப்பாரா அப்படின்னா, அவர் கண்டிக்கவும் போவதில்லை, உங்களை தண்டிக்கவும் போவதில்லை, உங்களை திருத்துவார். என்ன திருத்துவார்னா, நீ பண்ணினதில் இது தப்பு, நீ பண்ணினதில் இது சரியில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். அதனால் நாளை நீங்கள் யாரையும் கண்டிக்க மாட்டீர்கள், தண்டிக்க மாட்டீர்கள், அல்ல மற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனைகளை கொடுக்கக்கூடிய நீதிபதி, கணக்கை தீர்ப்பதற்கு உங்களுடைய ராசியில் அமருகிறார். என்ன கணக்குன்னா, கர்மா, செயலில் இருக்கக்கூடிய பாவ கணக்கு. இப்போ நம்ம செயலில், நம்ம கர்மாவில் பாவம் இல்லை, நம்ம யாரையும் தண்டிப்பல்ல, நம்ம யாரையும் தண்டிக்கலை, நம்மை யாரையும் கெடுதலான பாதைக்கு அழைத்து செல்லவில்லை அப்படின்னா, நீங்கள் அந்த சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவர் உங்களுக்கு பரிசுகளைத்தான் கொடுப்பார். கடுமையான உடல் உழைப்பை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை சனி பகவானுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதற்குண்டான வெகுமதியும் பாராட்டுக்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் நம்ம எங்கேயாவது ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் செய்திருந்தாலும், யாரையாவது புண்படுத்தியது போல் பேசியிருந்தாலும், அல்லது ஏதாவது செயல்கள் செய்திருந்தாலும், நாமே நம்மை உணர்வதற்கு ஒரு ஃபீஸ் கொடுக்காத ஒரு டியூஷன் வாத்தியார் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு தப்புன்னு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டாக்டர்
அதை கண்டுபிடிக்கிறாரோ, ஒரு உடம்புல எப்படி ஒரு டிஃபெக்ட்னா ஒரு மருத்துவரும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினும் எப்படி அதனை கண்டுபிடித்து எடுக்கிறதோ, நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ணுவதற்கு சனி பகவான் நம்மை நோக்கி வருகிறார். நாம் யாரை அடித்தோம், நம்மை யார் அடித்தார்கள், இதையெல்லாம் அவர் நமக்கு காட்டி கொடுத்து நம்மை சீர்திருத்துவார், நம்மை சீரமைப்பார், நம்மை மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட வைப்பார். இதற்குண்டான பரிசுகள் நமக்கு கிடைப்பதற்கு ரொம்ப தூரம் கிடையாது. இதில் ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்வது போல், பாலைவனத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஓயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவன சோலை போல் சனி பகவானே செயலிழக்க போகிறார். ராகு கேது அச்சுக்குள் போக போகிறார். பிறகு சனி பகவானுக்கு நம்ம ராசி அதிபதியின் பார்வை, உச்ச குருவின் பார்வை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4 மாதங்களில் ஜூன் மாதம் கிடைக்க போகிறது. வழக்கமா 7.5 சனியில் நடுரென்றை கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நமக்கு கிடைக்க போவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20% தான் அப்படிங்கிற மாதிரி நாமே நம்மை சொல்லி கொள்ளலாம். இந்த பக்கத்தில் சுக்கிரன் இந்த மாதத்தில் உச்சம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் புதன் அந்த இடத்தில் வந்து நீசபங்க ராஜயோகம் அடைய போகிறது. விரயத்தை நம்முடைய ராசியாதிபதி குருவே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்மை திருத்துவதற்கு, அடுத்த வெற்றியை நோக்கி நம்மை தயாராக்கி கொள்வதற்கு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய அந்த உச்ச சுக்கிரன் நம்மை கலகலப்பாக, நாம் எதெல்லாம் சந்தோஷம், நல்ல உணவு, நல்ல இசை, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கம்ஃபர்ட்டு, ட்ராவல், லக்ஸுரி, ஒரு சிலருக்கு நல்ல லவ் லைஃப், ரொமான்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ட்ரெண்டிங், நல்ல ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து லேட்டஸ்ட்டு வைரல் டாக் ஆஃப் த டவுன், இதெல்லாம் இந்த சுக்கிரன்கிறது அந்த இளமை, துள்ளல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். மீனராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய புதனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டுக்கு போனாலும் குரு பார்வை, அப்போது ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை, அது ஒரு ப்ளஸ். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் டீச்சருடைய கைடன்ஸு, டியூஷன் டீச்சருடைய கைடன்ஸ், உங்கள் குருவுடைய கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்கள் கால், பாதங்கள், ஆர்த்தோ பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம். இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை நெகட்டிவான ஒரு வழிக்கு அழைத்து செல்ல மாட்டார். குருவின் பார்வையில் இருக்கிறார். இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் பலன்கள் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டால், அடுத்து உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம், புதன் நீசமடைஞ்சு நீசபங்க ராஜயோகமாக போகிறது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சாரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். துல்லியப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் கையில் எடுத்து பார்க்க வேண்டும். வாழ்த்துக்கள்.